தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்னைக்கான வீடியோ ரொம்ப முக்கியமானது. மருத்துவ மாணவர்கள், அதாவது மருத்துவம் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள், நீங்க நீட் எக்ஸாம் எழுதிட்டு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் ஆகணும் அப்படின்னாவே சமாளிக்கக்கூடிய, அதாவது எதிர்கொள்ளும் ஒரு 5 முக்கிய சவால்கள் என்ன அப்படின்றத இந்த வீடியோல டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம். இதுவரைக்கும் நம்ம சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் குடுத்துக்கங்க. நீங்க வந்து ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டா அல்லது மெடிக்கல் இல்லாத ஸ்டூடெண்ட்டா அப்படின்னா எந்த எந்த ஸ்டூடெண்ட்ன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அத நானுமே தெரிஞ்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அ 5 முக்கிய சவால்கள் மருத்துவ மாணவர்கள் எதிர்கொள்ள வேண்டிய 5 முக்கிய சவால்கள் அப்டின்னா, அதுல ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டைம் மேனேஜ்மென்ட். என்ன அப்டின்னா, இந்த டைம் மேனேஜ்மென்ட் வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா, நேரமே இருக்காது. இங்க மேனேஜ்மென்ட்ன்றது என்னன்னா, படிக்கிறதுக்காக மட்டுமே கிடையாது. நீங்க ஒரு மருத்துவ மாணவரா இருக்கிற பட்சத்துல, உங்களுக்கு அதிக நேரங்கள் அப்டின்னு சொல்றது படிப்புகளுக்காகவே செலவாயிட்டே இருக்கும். படிப்புகளுக்காக அதிக நேரங்கள் செலவிட வேண்டியதா இருக்கும். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களால மருத்துவமனை பணி அப்படின்றது அதிகமா இருக்கும். ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்க. அங்க ஒரு ட்ரீட்மெண்ட் பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். இந்த மாரிலாம் இருக்கும்போது, நேரம் அப்படின்றது மிக குறைவா இருக்கும் உங்களுக்கு. அதேபோல அந்த படிக்கிற நேரத்துல நீங்க எவ்வளோ நேரம் படிக்க வேண்டியது இருக்கும்? கிட்டத்தட்ட வந்து ஒரு 12 மணி நேரத்துலருந்து 15 மணி நேரம் கூட கன்டினியூவலாம் படிக்கிற வேண்டியதெல்லாம் இருக்கும். அங்க நெறைய விஷயங்கள சொல்லுவாங்க மெடிக்கல் காலேஜ்ல உங்களுக்கு. அது எல்லாமே நீங்க செய்ய வேண்டியது இருக்கும். இதனால வந்து உங்க டைம் மேனேஜ்மென்ட்ன்றது ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கும். நேரங்கள் நெறைய விஷயங்களுக்கு இருக்காது. தூக்கமும் வந்து குறைவா தான் இருக்கும். அதையுமே நீங்க பார்த்துக்க வேண்டியது இருக்கும். உங்களோட சுய பராமரிப்பு வேலைகள உங்களால செய்வதற்கு நேரம் மிக குறைவா இருக்கும். இந்த ரியாலிட்டிய நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அடுத்தது என்ன அப்படின்னு மன அழுத்தம் மற்றும் சோர்வு அப்படின்னு சொல்றது. இந்த மன அழுத்தம் மற்றும் சோர்வு என்ன அப்படின்னா பர்ன் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. இது எதனால ஏற்படுது அப்படின்னா, அதிக நேரம் வந்து நீங்க பெரும்பாலும் எக்ஸாம்ல இருக்க வேண்டியதா இருக்கும். அதாவது தேர்வுகள் இந்த மாரி விஷயங்கள் இருக்கணும். வீக்லி டெஸ்ட், வீக்லி அசஸ்மென்ட் இந்த மாரி விஷயங்கள நெறைய நீங்க ஃபோக்கஸ் பண்ற மாரி இருக்கும். அதனால வாரம் தேர்வுகள் வர்றதுனால அதற்கான படிச்சுக்கிட்டே இருக்கணும். அதனால தான் இந்த டைம் உங்களுக்கு மிக குறைவா இருக்குதுன்னு நான் ஃபர்ஸ்ட்லயே சொன்னேன். இது அந்த மனச்சோர்வு ஏற்படுறதுக்குமே அதுவுமே ஒரு காரணமாவே இருக்கும். இது இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் வந்து உயிர்கள் சம்மந்தப்பட்ட இடத்திலே உங்களோட அதிக நேரத்த நீங்க செலவு பண்ண வேண்டியது இருக்கும். அதனாலயுமே மனச்சோர்வு ஏற்படும். ஏன்னா, ஒரு வேலைய திரும்ப திரும்ப நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். ஒரே மாரியான வேலைய பண்ணும்போது ஒரு சலிப்பு ஏற்படும். அந்த சலிப்பு தான் இங்க மன அழுத்தமாவும் மாறுபடும். அதனால இதுவுமே ஒரு ரியாலிட்டி தான் மருத்துவ மாணவர்களுக்கு. அதையுமே நீங்க புரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து மிக முக்கியமானது வந்து சோசியல் ஐசோலேஷன் அப்படின்னு சொல்றது. சமூக விலகல். இந்த சமூக விலகல்னா, சமூகத்திலிருந்து சற்று விலகி தான் நம்ம இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். எந்த மாரி விஷயங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஃபங்ஷனுக்கோ, ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கோ, இதுக்கெல்லாம் நேரமே இருக்காது உங்களுக்கு பெரும்பாலும். நீங்க என்னதான் லீவ்ல இருந்தாலுமே, அந்த லீவ்ல ஏதோ ஒரு வேலைகள் குடுத்திருப்பாங்க. அந்த வேலைகள செய்ற மாரி தான் இருக்கும். அதனால ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட நீங்க வந்து அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு விசேஷங்களுக்கு போறது வர்றதுக்கெல்லாம் வந்து குறைவா இருக்கும். அதனால இதுவுமே ஒரு சோசியல் ஐசோலேஷன் தான் நம்ம கண்டிப்பா. நம்ம தனிமைப்படுத்துற மாரியே இருக்கும். நெறைய நேரங்கள்ல தனிமை இருக்கிற மாரி ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பா இருக்கும் இந்த மருத்துவ மாணவர்களுக்கு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புத்தகத்துக்கிட்டயே நீங்க அதிக நேரம் செலவு பண்ற மாரி இருக்கும். அதனாலுமே வந்து ஒரு ஐசோலேஷனா தனியாவே இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் கண்டிப்பா ஏற்படும் இந்த மருத்துவ மாணவர்களுக்கு. இதுவுமே ஒரு ரியாலிட்டி. அதையுமே நீங்க புரிஞ்சுக்கணும். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிதி நெருக்கடி. 4வது வந்து நிதி நெருக்கடி. பெரும்பாலும் வந்து எல்லா பேரண்ட்டுமே வந்து அந்த மருத்துவ மாணவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையுமே செய்து குடுத்துற முடியாது. ஏன்னா, அந்த தேவைகள் அப்படின்றது நீட்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த ஆ மெடிக்கல் ஸ்டூடண்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நீட்ஸ் வந்து அதிகமா இருக்கும். அவங்க தேவைகள். அவங்களுக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ட்ரெஸ்ஸா இருந்தாலும் சரி, அவங்க எக்யூப்மென்ட்டா இருந்தாலும் சரி, அவங்க படிப்புக்கு தேவையான விஷயங்களா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே தேவைகள் வந்து அதிகமா இருக்கும். அந்த தேவைகள் அதிகமா இருக்கும்போது, அதற்கு நெறைய பணங்கள் செலவு பண்ணி அத அத பூர்த்தி செய்ய வேண்டிய சூழ்நிலையில பேரண்ட் தள்ளப்படுவாங்க. இதனாலுமே அங்க ஒரு நிதி நெருக்கடி அப்படின்றது ஏற்படும். சரி இதையுமே நீங்க சமாளிக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். அ அது ஒண்ணு. நீண்ட நேரமா நீங்க படிக்கிறதுக்கு படிப்பதா இருந்தாலும் சரி, உங்க தேவைகள பூர்த்தி செய்யறதா இருந்தாலும் சரி, அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, பொருளாதாரத்திலே பொதுவா வந்து பின்தங்கி இருப்பாங்க நெறைய மாணவர்கள். அவங்களுமே இன்னுமே கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். இதையுமே இந்த ரியாலிட்டியுமே நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருப்பீங்க. அதையுமே நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். கடைசியா என்ன அப்டின்னா, மிக முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா, கிளினிக்கல் எக்ஸ்போஷர் அப்படின்னு நம்ம சொல்றது. அந்த கிளினிக்கல் எக்ஸ்போஷர்ன்றது என்ன அப்படின்னா, நீங்க புத்தக படிப்பை விட பொதுவா நீங்க புத்தகத்த அதிக நேரங்கள் படிக்கிறீங்க. ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிறீங்க. ஆனா அந்த புத்தகத்த படிக்கிறத விட, டைரக்ட்டா ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு அந்த கிளினிக்கல் எக்ஸ்போஷர நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான், நீங்க ஒரு நல்ல ஒரு டாக்டரா வெளிய வர்றதுக்கு அது ஒரு வாய்ப்பா இருக்கும். அதனால இதுவுமே வந்து நீங்க இந்த இந்த மாரி விஷயங்கள் இருக்குன்றத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அந்த புத்தக படிப்பை விட, நீங்க நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா, நடைமுறை சிக்கல் அப்படின்றது இங்க நெறைய வரும். அதையுமே பார்க்கணும். நோயாளிகளுக்கு நீங்க சிகிச்சை அளிக்கிறீங்கன்னாவே, ஒரு சில நடைமுறை சிக்கல் வரும்.
சில சில பிரச்சனைகள அங்க ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். ஏன்னா, அதெல்லாம் வந்து இப்ப நம்ம சொல்ல முடியாது. அந்த நேரத்துல அத நீங்க சமாளிக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அதனால அதையுமே நீங்க பார்த்து சமாளிச்சுக்கணும். இந்த ஒரு ரியாலிட்டியுமே இருக்கும். அப்போ இப்ப நான் சொன்ன ஒரு 5 பாயிண்ட் இருக்கு. திரும்ப நான் ரிப்பீட் பண்றேன் பாருங்க. டைம் மேனேஜ்மென்ட் 1, ஒரு மன அழுத்தம் உருவாகுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வரும். 2வது சமூகத்திலிருந்து சற்று விலகி இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும். தனிமையா நம்ம இருக்கிற மாரி நெறைய ஃபீல் ஆகும். 2வது நிதி நெருக்கடிக்கு நாம தள்ளப்பட வேண்டிய சூழ்நிலைகளும் வரும். இதனால எக்ஸ்போஷர் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அதிகமா தேவைப்படும். அதையுமே நீங்க பார்க்கணும். இந்த மாரி விஷயங்கள நீங்க சமாளிச்சுக்கிட்டு தான் இருக்கணும். ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டா இருக்கிற பட்சத்தில. அதனால இது எல்லாமே கவனமா இருந்து நீங்க பார்த்துக்கிட்டு, இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வெளிய வந்தா மட்டும் தான் நீங்க ஒரு நல்ல ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டா வர முடியுன்றத நீங்க புரிஞ்சுகிட்டு, அதற்கு தகுந்த மாரி உங்களோட உழைப்ப நீங்க கண்டிப்பா குடுக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துக்குங்க. தேங்க் யூ.